ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் 8 நாட்களாக தொடர்ந்து ரசாயன நுரையுடன் தண்ணீர் செல்வதால் விவசாயிகள் பாதிப்படைந்திருக்கின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயசுராஜிடம் கேட்கலாம். ஜெயசுராஜ், வணக்கம். எங்கிருந்து இந்த ரசாயன கழிவுகள் கலக்கின்றன? எவ்வளவு தூரத்திற்கு இது படர்ந்து காணப்படுகிறது? விவரங்கள் என்ன? கர்நாடக மாநிலத்தில் தற்போது தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு வருகிறது. இந்த அணையிலிருந்து திறக்கப்படும் இடங்கள்ல தான் இந்த குவியல் குவியலாக தற்போது இந்த காணப்படுகிற இந்த ரசாயன நுரைகள். இந்த தென்பெண்ணை ஆறு இந்த நந்திமலை அந்த பகுதியிலிருந்து உருவாகி வரும் பொழுது கர்நாடக மாநிலத்தினுடைய புறநகர் பகுதிகளில் வீடுகள் அதே போல வெளியேற்றப்படக்கூடிய கழிவு நீர் இந்த தென்பெண்ணை ஆற்றில கலந்து அதன் பிறகு இந்த பகுதிக்கு வருகிறது. இதனால்தான் இந்த ஆறு என்பது மாசடைந்து இது போன்ற ரசாயன நுரைகள் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. இந்த மழை காலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல ரசாயன கழிவுகள் அதிகமாக திறக்கப்பட்டு வருகிறது. அதனால இந்த நீர்ல குவியல் குவியலா ரசாயன நுரைகள் செல்கிறது. கடந்த 13ஆம் தேதி மழை பெய்த நேரத்துல குவியல் குவியலா அதிக அளவு ரசாயன நுரைகள் சென்றது. அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இதே போல ரசாயன நுரைகள் சென்றது. இன்றோடு 8 நாட்கள் தொடர்ச்சியாக 8 நாட்கள் இந்த ரசாயன நுரைகள் தென்பெண்ணை ஆற்றின் வழியாக செல்கிறது. இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய நீரை ஒசூர் பகுதிகளில் சுமார் ஒரு 8000 ஏக்கருக்கு மேலாக விவசாய நிலங்கள்ல பயன்படுத்துறாங்க. ராகி, நெல், அதே போல கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு போன்ற பணப்பயிர்களை இந்த பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் பயிரிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நீரை தான் இந்த விவசாய பயிர்களுக்கு பாய்ச்சக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால இந்த பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் இதனால வேதனை அடைந்துள்ளனர். இந்த கழிவு நீரை ரசாயன நீரை இந்த ஆற்று படுகைக்கு தொடர்ச்சியாக வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி விவசாயிகளும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்துள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.